பேராயிருந்தாலும் தேவன் ஆயத்தம் பண்ணினதை நம் நடுவிலே பேசுவார். தேவனுக்கு எண்ணிக்கை ஒரு பொழுதும் பொருட்டல்ல. தேவன் உண்மை உள்ளவர்களை தேடுகிறவர், உண்மை உள்ளவர்களை காண்கிறவர். அப்போ இந்த நாளும் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிற ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த கடைசி காலத்திலே நம்மை பலதரப்பட்ட காரியங்கள் நம்மை வழிவிலகி போக பண்ணுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் தொலைந்து போனது கூட தெரியாம நாம் இன்னைக்கு நிற்கிறோம். அநேகர் நிற்கிறாங்க, அநேகர் அப்படியாய் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே தேவன் தம்மை விட்டு பிரிக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் சபை நடுவிலே பேச விரும்புகிறார். அன்று தம்முடைய சீஷனுக்கு கற்றுக் கொடுத்த தேவன் திடீரென்றுதான் ஆவியானவர் இதயத்தை பாரப்படுத்தி இந்த வார்த்தையை காண்பித்தார். அப்போ இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறதை நாம் சற்று நிதானித்து பார்க்க போகிறோம். இதனூடாய் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன, இதனூடாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழிதான் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால், நானும் நீங்களும் இந்த காரியங்களுக்குள்ளே ஒரு நாளும் மாட்டி அதுக்குள்ளே அகப்பட்டு நாங்கள் விடுகிறது இல்லை. வேதம் ஒரு காரியத்தை எச்சரித்தா அது நமக்கு நன்மைக்கு எதுவாய் தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படியாவது உங்களோட உண்மையில இருந்து சத்துரு உங்களை வெளியிலே கொண்டு போறதுக்கு போராடி கொண்டிருப்பதுதான் உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்கள். அப்போ நீங்க மிகவும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஊழியர்கள் என்று கூட அவர்கள் தூதர்களை போல வேஷம் அணிந்து தங்களை ஊழியர்களாய் காண்பித்தாலும் அநேக காரியங்கள் மாறுபாடாய் செய்கிறார்கள். அப்போ நீங்க கனிகளால் அறிந்து கொள்ளணும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அமெரிக்கா தேசத்திலே 56 வயது ஒரு ஊழியக்காரர், நல்ல திராத்திரமான நல்ல ஊழியக்காரர், வார்த்தையை சத்தியமாய் பேசுகிற ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு மனிதர் திடீரென்று அவர் கர்த்தருக்குள்ளே 2-3 நாளைக்கு அவர் நித்திரை அடைந்துள்ளார். சில சத்தியங்களை நான் கேட்டிருக்கிறேன். அவர் இந்த சத்தியத்தை விரோதமாய் பேசுகிறவர்களை குறித்து வார்த்தையை வைத்து பேசுகிற ஒரு மனிதர். இன்னைக்கு அவரை சுற்றி இருக்கிறவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். நல்ல ஒரு மனிதனை, நல்ல ஒரு நண்பனை, கர்த்தருக்குள்ளே நல்ல ஒரு ஊழியனை நாங்கள் இழந்து விட்டோம். ஆனாலும் அவர் தன் தகப்பனிடத்திலே போய்விட்டார். அவர் போறதுக்குரிய காலம் அல்ல 56 வயது, இளம் வயது. ஆனால் கர்த்தருக்குள்ளே தேவனுடைய நேரம் அதுதான். அப்போ நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு கால குறிப்பை கொடுத்திருக்கிறார், எல்லைகளை வகுத்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஆயுசு நாட்களை தம் கருத்திலே வைத்திருக்கிற கர்த்தர். அப்போ நாம் அதை பிரயோஜனப்படுத்தாமல் இருப்போம் என்று சொன்னார் தேவன் நம்மை விட்டு விலக்கி விடுவார். அப்போ நாம் இன்றைய நாளும் கற்றுக்கொள்ள போகிற வார்த்தைக்காக 290வது பக்கம் புதிய ஏற்பாடு 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து நாம் பார்க்க போறோம். முதலாவது 20வது வசனத்தை வாசி. 290வது பக்கம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமற்ற பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஆமென். நாம் இந்த சீர்கேடான வீண் பேச்சுகளை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அதை குறித்து அதிகம் தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கு தேவ ஆவியானவர் காண்பித்தது என்னென்று சொன்னால், அந்த 2வது ஞானம் என்று பொய்யாய். நன்றாய் இந்த வசனத்தை நீங்க விளங்கி கொண்டால்தான் தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். ஞானம் என்று பொய்யாக பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகுங்க. அடுத்த வசனம், கடைசி வசனம், அதை வாசிக்க 21. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமென். என்னென்றால் அதை பாராட்டி சிலர் போயிட்டாங்க. அப்போ பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவை பார்த்து, கிருபையானது, நான் பாடி துதித்தது போல அந்த கிருபைதான் உங்களை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலக்கி உங்கள் நடுவிலே பேசி உங்களை பாதுகாக்கிறது. இந்த இடத்துல இருந்து என் வாயை பயன்படுத்தி கர்த்தர் பேசினாலும் நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்களை அறிந்தவர் அவர். அவருக்கு தான் தெரியும் எதை எந்த நாளிலே பேச வேண்டும் என்று சொல்லி. என்றால் சில காரியங்கள் நான் திடீரென்று, இது நேற்று தேவன் என்னோடு இந்த வார்த்தையை கொண்டு பேசினார். நேற்று சாயந்தரம்
ஆண்டவர் பேசினார். இந்த வார்த்தையை காண்பித்து பேச, நான் உங்கள் மத்தியிலே பிரதிஷ்டையை குறித்து பேச வேண்டும் என்றுதான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் சொன்னார், அதை நிறுத்திவிட்டு இதை பேசு. அப்போ நீங்க வந்திருக்கிற உங்கள் மத்தியிலே தேவன் இதை பேசுகிறான, தேவன் உங்களை நேசிக்கிறார். அநேகர் அசட்டை பண்ணி தேவ சமூகத்தை விட்டு கடந்து போய் அநேக காரியங்களை சொல்றதுக்கு ஒரே காரணம் என்னென்றா, ஞானம் என்று அவங்க நினைச்சிட்டு பொய்யாய் பேர் பெற்றிருக்க தங்கள் கொள்கைகளை பற்றி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஊழியர்கள் மத்தியில, தேவ பிள்ளைகள் மத்தியில இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துட்டு அவங்கள கொள்கை. இது அரசியல் மேடை அல்ல. அரசியல் கட்சி பாருங்க, ஒரு கொடியை அவங்களுக்கு வைத்திருப்பாங்க, அவங்களுக்கு கொள்கை பிரச்சாரம் என்று செய்வாங்க. இது வேதத்துக்குள்ள சரிவரா, கிறிஸ்துவுக்குள்ள இந்த கொள்கை பிரச்சாரங்கள் சரிவரா. இதை பவுல் அறிந்திருந்தான். இதையெல்லாம் தாண்டி வந்த மனிதன், ஆவியானுடைய கிருபையினால் பல சந்தர்ப்பங்களிலே இவைகளை எல்லாம் தாண்டி சபைகளை ஆங்காங்கே எச்சரித்துக் கொண்டு வந்த பவுல் நம்மை எச்சரிக்கிறார். ஆவியானவருடைய அந்த ஞான பவுலை கொண்டு நம்மை எச்சரிக்கிறது. அவருடைய குமாரனும் குமாரத்தியுமாகிய எங்களை அந்த கொள்கைக்குள்ள நீங்க போயிடாது. எனக்கு அநேகர் அகப்பட்டு தங்கள் கொள்கைகள், வேத சத்தியம் அவங்க வாயிலிருந்து வராது. அவங்க தங்கள் தோற்றத்தின்படியும் தங்களுடைய நீதியின்படி, அதுதான் கொள்கை. இன்னைக்கு அப்படித்தான் அரசியல் கட்சிகள் நடக்குது. அப்படியே சத்ரு கொண்டு வந்துட்டான் தேவ பிள்ளைகளுக்குள்ள மத்தியில பல காரியங்களை புரட்டி, பல காரியங்களை பேசின காரியங்களை சத்தியம் புரியாம மாறுபாடான கொள்கைகள் சபைகளுக்குள்ளே வந்துவிட்டது. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆவியானவர் அறிந்திருந்தார். ஆகவேதான் சபைகளுக்கு எழுதப்பட்ட, ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பாய் எழுதப்பட்ட நிருபத்திலே தான் புறஜாதிகளுக்கு தெரிந்து கொண்ட அப்போஸ்தலன் பேதுரு முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டது யூத ஜனங்களுக்காக. ஆனால் பவுல் தான் புறஜாதிகளாகி நமக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆகவேதான் அதிக நிருபங்களை தேவன் எழுத வைக்கிறார். பின்னாளிலே எல்லாரும் ஒன்றாய் இணைந்து எல்லா நிருபங்களும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. ஆனால் தேவனுடைய தெரிவிலே பவுல் நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். அவர் சொல்லுகிறார், என்றால் நாம் பல இடங்களில் இருந்து பல இருந்து வருவோம். அந்த கொள்கையை கொண்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்து நாம் அதால் வீணராய் போய்விடுவோம், அதால் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போய்விடுவோம். அப்போ நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்து அமர்ந்துட்டாலே உங்களுடைய எல்லாத்தையும் நீங்க கலைஞர்கள். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் அது விபரீதம். அது நம்மை கெடுத்து போடும், சபையை கெடுத்து போடும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடும், கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்கும். ஆமைதான் சொல்லுகிறார், அதை பாராட்டி அந்த கர்த்தரிலிருந்து விசுவாசத்தை விட்டு அநேகர் போயிட்டாங்க. இந்த கிறிஸ்தவ உலகத்திலிருந்து அநேகர் போய்கொண்டிருக்கிறாங்க. போய் முஸ்லிம் மதத்தை ஏற்றுக்கொள்றாங்க, போய் விட்டுட்டு வந்த இந்து மதத்துக்குள்ள போய் சேர்றாங்க, பிறகு விட்டுட்டு வந்த ரோமன் கத்தோலிக்க மதத்தில் போயிருந்து கூட அதை பிரச்சாரம் பண்ணி போடுறவர்கள் பலர் உண்டு. ஏனென்றால் கொள்கை, இந்த கொள்கைக்குள்ள மாட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ நானும் நீங்களும் அதை ஞானம் என்று நம்பி ஏமாந்து போய்விடக்கூடாது. நமக்கு ஞானம் இங்கு இருக்கு, தேவ வார்த்தைக்குள்ள இருக்குது. இந்த சில கொள்கைகளை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அதே மாதிரி சபைக்குள்ள பிரச்சனை. அப்போ நாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே இங்கே இருக்கு. இதுதான் நமக்குரிய வழி நடக்கு. இதை விட்டு நாங்க நம்முடைய மற்ற காரியங்கள், நம்முடைய குடும்பத்து கொள்கை, நம்முடைய நண்பர்களுடைய கொள்கை, நம்முடைய உறவினர்களுடைய கொள்கை, நம்முடைய கொள்கை என்று நம் சபைக்குள்ள ஒரு நாள் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்க கூடாது. நம்மை ஒரு காலத்திலே ஒரு நேரத்தில் அப்படியே கொண்டு போயிட்டு என்று சொன்னா நீங்க ஒரு தவறான ஒரு மாதிரிக்குள்ள போயிருவீங்க. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்க. மிகவும் கவனம் பிள்ளைகள், கடைசி நாட்களே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். பாருங்க, இந்த கொஞ்ச நாளாய் பலர் சொன்னாங்க செப்டம்பர் மாதம் இயேசு வரப்போகிறார், சபையை எடுத்துக்கொள்ள போறார் என்று. பின்பாய் அந்த சொன்ன அந்த ஆப்பிரிக்கா தேசத்து மனிதன் மன்னிப்பு கேட்கிறான். நான் அதை சரியாக பாருங்க, எவ்வளவு தூரம் தேவன் நல்லவராக இருக்கப்படியே நமக்கு அதை அறிய தருகிறார். இல்லைன்னா இதை நம்பி எத்தனை பேர் தங்களுடைய காரியங்களை விட்டுட்டு ஆண்டவர் வருவான் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. தவறான சக்தி என்ற வேதம், அது அவங்களோட கொள்கை. வேதத்தில் அது இல்லை. ஏன்னா அந்த நேரம் நாளைக்கு எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. அதை சகோதரன் அங்கே ஜெகன் சொல்லுகிறான். நான் இதை பார்த்தேன், இந்த காரியங்களை
ஒரு மாதமாய் இன்டர்நெட்ல பெரிய ஒரு இதை கலக்கத்தை ஏற்படுத்தி எல்லாரும் எனக்கு தேவ தரிசனமான 23ஆம் தேதி வரப்போறார், சிலாக்கள் 25ஆம் தேதி என்றெல்லாம் பலர், ஒரு 1-2 பேர் இல்லை, பலர் இதுக்குள்ள அகப்பட்டாங்க. அப்போ நான் நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே அகப்படக்கூடாது. ஆகவே 2 தெசலோனிக்கேயர் 3ஆவது அதிகாரம் இந்த காரியங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியா 284வது பக்கம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆவது அதிகாரம் 6ல இருந்து 9 வரைக்கும் உள்ள அந்த வார்த்தைகளை வாசிங்க. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை. ஆமென். இங்கே பவுலை கொண்டு ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். எனக்கும் உங்களுக்கு தன் சபைக்கு திருவுளம் பற்றுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த முறைமைப்படி, வேதத்தின் முறைமைப்படி, வேதத்தின் பிரகாரத்தின்படி நடவாம நடக்கிற அவர்கள் எப்படிப்பட்ட ஒழுங்கற்றவர்கள், அப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்க விலகுங்க. நீங்க விலகல என்று சொன்னா அவங்களை வச்சுத்தான் உங்களை சத்ரு இழுப்பான். அவங்களை கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள போட்டு உங்களையும் இழுத்து அவங்க சொல்லும் பொழுது நமக்கு நன்றாயிருக்கு. ஆனா சாத்தான் நம்மளை இழுக்கிறதுக்கு வலையை போடுகிறான். ஆவிதான் சொன்னேன், அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிறது நமக்கு நல்லது. அப்படிப்பட்டவர்களை முறை வைத்திருக்காமல் இருக்கிறது நல்லது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு செத்த ஈ உங்க முழு வாழ்க்கையும் கெடுக்கும். அது என்ன கெட்டு போனது, நாரி போனது. கொள்கையை பின்பற்றி தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய மரியாதை, தன்னுடைய கௌரவம் என்று பேசுகிற இப்படிப்பட்டவரை விட்டு நீங்க விலகல் இல்லை என்று சொன்னா நீங்களும் மாட்டீங்க. தொடர்ந்து வாசிங்க. இன்னவிதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களிடத்தில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். அவர் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். இப்படி பற்றவர்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு மாதிரி தேவை. அதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நாங்கள் ஒழுங்கற்றவர்கள், அவர்களை போல நாங்கள் நடக்க இல்லை. நாங்க அப்படி நடக்க இல்லை, நாங்க ஒழுங்கா நடக்கிறோம். மற்ற சொல்லுகிறார், நாங்க இரவு பகலும் உங்க மேல பாரத்தை நாங்க வைக்க விரும்ப இல்லை. அப்போ நாங்களும் அந்த பாரத்தை உங்களோட இணைந்து சுமந்து கொண்டு நாங்களும் பிரயாசப்படுகிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கிறோம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இதை வைத்துக் கொண்டு மாறுபாடாய் பேசுபவர்கள் உண்டு. எங்க சத்தியம் அவர்களுக்கு புரியல. பவுல் எதற்காக இதை எழுதி வைக்கிறார் என்று சொன்னா, பின்னாடி அதிலே அவர் சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் வாசிக்க வேண்டியதில்லை. பின்னாடி நீங்க வீட்டை போய் இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சொல்றார், வீண் அலுவல்காரராய் நீங்க தெரியாத படிக்கு, நீங்க வேலை செய்யாம சோம்பல் இருந்தா என்ன நடக்கும்? அவங்களுக்கு டெலிஃபாடிக்கணும், இவங்களுக்கு டெலிஃபாடிக்கணும், தேவையில்லாத கதைகள் பேசணும். இப்படி அப்படி நடக்காத படிக்க நீங்க என்ன செய்யுங்க? வேலை செய்யுங்க. ஆகவேதான் நாங்களும் மாதிரியை காண்பிக்கிறோம். வேலை செய்து நாங்கள் கிறிஸ்துவினுடைய பணியை செய்து கொண்டு எங்களையும் எல்லாத்துக்கும் முற்படுத்தி உங்களுக்கு ஒரு மாதிரியை வைக்கிறோம். அந்த மாதிரியை நீங்க பின்பற்றுங்க. இன்றைக்கு இதற்கு விரோதமாய் மாறுபாடாய் பேசுகிறவர்கள் உண்டு. நீங்க பார்க்கலாம், நீங்க அநேக காரியங்களை பார்த்திருப்பீங்க. அப்ப நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். என்னென்று சொன்னா, இங்க ஒரு மாதிரி அவர் காண்பித்துக் கொடுக்கிறார். சபைக்கு மாதிரியே ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார். இப்படி சபை இருக்கணும், இப்படி என் பிள்ளைகள் இருக்கணும். அப்போ தேவன் அழைக்கிற அழைப்புல வித்தியாசம் உண்டு. ஆனா தேவன் எப்படி அழைத்திருந்தாலும் எங்களுக்கென்று கொடுத்ததை நாம் சரியாய் நடத்த அறிந்திருக்கணும். அதுதான் அந்த மாதிரி. ஆனா சிலர் நாங்க இப்படித்தான் இருப்போம், இப்படித்தான் நாங்க செய்வோம், இதுதான், அது தவறு. அது என்னுடைய காரணம். வேதத்தில் இருந்துதான் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ அவர் தன்னை மாதிரியாய் வைத்து ஆவியானவர் அவருடைய நமக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். நாம் ஒழுங்கற்றவர்களாய் ஒரு நாள் நடக்கக்கூடாது. நம்முடைய கொள்கைகளை கொண்டு வந்து நான் இப்படித்தான், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன், இதுதான் இதுதான் என்று நான் என்று
நம்மை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது அங்கே தேவன் நம்மை விட்டு பின்வாங்கி 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 போறதை நாம் அறிகிறது இல்லை. அதுதான் அந்த விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போக பண்ணுகிற காரியம். அப்போ நமக்கு எல்லாம் செய்ய அதிகாரம் இருக்கு. பவுலே சொல்லுகிறான். இப்போ அதை வாசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் எடுங்க. இதெல்லாம் இன்னைக்கு மாறி மாறி தவறான பிரச்சாரங்கள், தவறான காரியங்களை பேசுறபடினால் தேவ பிள்ளைகளுக்கு குழப்பம். இது கொடுக்கணுமா, காணிக்க கொடுக்கணுமா, தசமபா கொடுக்கணுமா, ஊழியருக்கு செய்யணுமா, இப்படி பல குழப்பங்கள். அப்போ இது ஏன் அவனவன் தன்னுடைய கொள்கையை அங்க கொண்டு வந்து கிறிஸ்துவின் வசனத்தை விட்டபடினால இன்னைக்கு எல்லா காரியங்களும் சபைக்குள்ளே வந்து விட்டு இதைத்தான் தீமோத்தேயுவுக்கு பவுல் எச்சரித்து செய்து விபரீதம். இது அநேகரை வழிவிலகி போக பண்ணும். நீயும் அப்படி அகப்படக்கூடாது என்றுதான் தேவன் நம்மோடு பேசுகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 234வது பக்கம். இங்க பாருங்க பவுல் என்ன சொல்லுகிறார் என்று 14 15 வாசிங்க. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறேன். என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன், சுவிசேஷத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிக்கிறவன் எங்க இருப்பான்? எங்கிருந்து அறிவிப்பான்? அவன் 4 இடங்களுக்கு கடந்து போய் அறிவிக்க. அப்போ அவனுக்கு வேலை செய்வதற்கு உண்மையாகவே தேவனுடைய பணிக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டவன் தேடி போவான். ஆத்துமாக்கள் அதான் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதுதான் சுவிசேஷனுடைய பணி. அதைத்தான் அந்த மலைகள் மேல சுவிசேஷனுடைய பாதம் அது அழகானது என்று வேதம் எழுதி வைத்திருக்கு. அப்படி செய்தவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தினாலே அவர்கள் பாருங்க, சீசன் அனுப்பின சொன்ன நீங்க போற இடத்துல உங்களுக்கு தாரத சாப்பிடுங்க, உங்களுக்கு தாரத குடிங்க, அங்கே இருந்து அவங்களுக்கு சொல்லிட்டு நீங்க அங்கே அந்த இடத்துல இருந்துட்டு பின்பு அடுத்த இடத்துக்கு போங்க. இதுதான் சுவிசேஷனுக்கு. இதை செய்கிறவர்கள் அதனால் வருகிற நன்மைகளினால் போஷிக்கப்படணும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அது வேத சத்தியம். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் என்னோடு பிரத்யட்சமாய் பேசுறது உண்டானா, அந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்தது உண்டானா, இப்ப நான் ஒரு பெரிய சேர்ச்சை கட்டல், நான் பெரிய ஒரு ஸ்தல சமய கட்டல், இது தேவன் எனக்கு கொடுத்தது என்றால் தேவன் கொடுத்தால் தேவன் செய்வார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ நான் அந்த கட்டிட ஸ்தல சபைக்காக நீங்க காணிக்க போறீங்க, தசமபாகம் போறீங்க, யாரையும் தேவன் ஏவுகிறாரோ அந்த சபைக்கு அவங்க கொடுப்பாங்க மனமு வந்து. அப்போ தேவனை ஏவுகிறார். எப்படி ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுகிறதுக்கு தேவன் கொடுத்தாரோ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தாவீதை ராஜாவாக்கின பொழுது தாவீது போய் ஈராமிடத்தில் கேட்கவில்லை, எனக்கு ஒரு கேதுரு மரத்தால வீட்டை கட்டித்தார் என்று. அவன் ராஜாவாகினதுக்கு தேவனை அனுப்புகிறார் ஈராமை, போய் அவனுக்கு வீட்டை கட்டி கொடு. அந்த ஈராம் தான் பின்பாய் தாவீது அவனை கேட்டு ஒன்றையும் பெற்று தேவனே கொடுத்தான். கொடுத்தலாம் நாம் தேவனுக்கு தான் கொடுத்தான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தேவனுக்கு ஒரு தரிசனத்தை தந்தார், நான் காத்திருக்கேன், அது தேவனே செய்வார். தேவன் எனக்கு அதுக்கு ஏற்ற ஊழியர்களை கொடுப்பார், எனக்கு ஏற்ற நல்லவர் அதை செய்து முடிக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புவார். அது தேவனுடைய கரத்தால் ஆகும். நான் இங்க இருந்து கொண்டு தேவன் எனக்கு ஒரு இப்படி ஒரு இடம் கொடுத்து, ஆகவே நீங்க எல்லாரும் கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்க என்று சொல்றது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியம். தேவனுக்கு முன்பு உங்களுக்கு முன்பு என் தரிசனத்தை சொல்வது தவறல்ல என்று நான் சொல்லணும், அது தவறல்ல. ஆனா அந்த தரிசனத்தை வைத்து நான் உங்களை ஏமாற்றோ வஞ்சிக்கவோ கூடாது. ஏண்டா தரிசனம் கர்த்தர் கொடுத்தால் கர்த்தர் செய்வார். மோசேக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னவர் கட்டி காண்பித்தார். அதே போல ஆலயத்தை கட்டு என்று சொல்லி சாலமோனுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின்படியே தேவனே தகப்பனாய் தாவீதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அதை சந்தித்தார். அவங்க கேட்காமலே கொண்டு கொடுக்கிறாங்க. சேவாவின் ராஜா கொண்டு கொடுக்கிறார். அங்கே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பகுதியில இருந்து கொடுத்தவனுக்கு கொடுக்கிறாங்க, காணிக்கை கொடுக்கிறாங்க. தேவனே கொடுக்க பண்ணினார். இன்றைக்கு நவீன இந்த காலத்துல நாம் இலகுவா இருந்து
எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் மேல் பாரத்தை சுமத்த, இதைத்தான் போதும். அப்படி பாரம் சுமத்த கூடாது. நீ அப்ப நீ என்ன செய்ய? வேலை செய். உன் தரிசனத்துக்காக வேலை செய். வேலை செய்யக்கூடாது. வேதம் எங்கேயும் சொல்ல. தேவன் அழைக்கிற விதம் உண்டு. முழு நேரமா அழைத்து சுவிசேஷ பணிக்கு அனுப்பினா அதால வருகிறதால நீங்க இதெல்லாம். ஆனா நமக்கு ஒரு ஸ்தல சபையை கொடுத்து தேவன் நடத்தவில்லை, அதுக்குரிய தேவைகளையும் தேவன் சந்திப்பார். அதை தேவன் தான் செய்யணும், நம்மால முடியாது. ஆனா எப்படி நாம் அதை செய்யலாம் என்றால், தேவன் நமக்கு சொன்னதை நாம் கொடுத்துட்டோம் என்றாலே காரியம் நடக்கும். அதுக்கு மிஞ்சி எதுவும் கேட்டால் நீங்க கொடுக்காதீங்க, அது தவறு. ஆனா தேவனுடைய தேவைக்கின்றதை நம்ம கொடுக்காம இருக்கிறது ஏனென்றால் இந்த கொள்கைக்கு நம்ம மாட்டிருக்கு. ஏன்னா தசமா கொடுக்கிறது சரியா கூடாதா என்ற ஒரு கொள்கை வந்தபடியால இன்றைக்கு பிரச்சனையா போயிட்டு. அப்போ இன்றைக்கு அதுக்கேற்ப ஊழியர்கள் விட்டாங்க. அவங்க தங்களை அலங்கரித்து தங்களை கொடுக்க பண்ணி தேவனுடைய பணத்தில காரியங்களை செய்து காண்பிக்கிறதால மந்தைகள் அடிக்கப்படுது. மந்தைகள் அதெல்லாம் சொன்ன அப்படிப்பட்ட மேய்ப்பனை நான் வெட்டுவேன். மந்தையை நம்ம வருத்தப்படுத்தக்கூடாது. மந்தைக்கு நம் காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். நல்ல மந்தைன்னா மேய்ப்பனுக்கு பின்னால வந்து அது மேய்ப்பனோடு இணைந்து காரியங்கள் செய்ய கர்த்தரே அந்த இதயத்தை கொடுப்பான். இப்ப நம்ம கர்த்தர் என்ற நல்ல மேய்ப்பனுக்கு பின்பாக போனா நமக்கு ஒரு இடத்தை வைத்து ஆராதிக்க தேவன் கிருபை தந்து அதுக்குரிய இதை நாம் எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும். அது நியதி, அதுதான் நீதி. ஆனா நான் என்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு நான் உங்களை வருத்தப்படுத்தினால் செய்யாது. அது அநீதி, அது தேவனுடைய பார்வையில் அநீதி. நன்றாக விளங்கிக் கொள்ளும். அது கொள்கைக்குள்ள போயிடும். அதனாலதான் இன்னைக்கு அநேக மாறி மாறி காரியங்கள் செய்யறாங்க. இப்போ பவுல் சொல்ற பாருங்க 11 அதிலே 11-12 அதே அதிகாரத்துல, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்கிறோம். உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம். அப்படியிருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் எங்க? தேவ பிள்ளைகள் எங்க? என்ன இன்னைக்கு பல தரப்பட்ட கொள்கை பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கு. நான் ஒரு ஸ்தல சபையை ஆரம்பித்து என்னுடைய கொள்கை இங்க வேதத்தை தியானிக்கிறதே இல்லை. சும்மா 2 வார்த்தை பெருக நீங்க விதைச்சா உங்களுக்கு பெருக கொடுப்பார் அப்படின்னு வசனத்தை உண்டெடுத்து 2 வசனத்தை வாசிட்டு அதால கொடுங்க. கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாயிருக்க என்னத்தை கொடுங்க? காசை கொண்டு வாங்க, அதை கொண்டு. அப்படி அல்ல. தேவன் அரசு நீ உன்னை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு நீ தேவனுக்கு கொடுப்பதான் தேவனுக்கு பிரியம். அப்படி கொடுத்ததால யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரியும் தேவனுக்கு எதை செய்யணும். நீங்க அந்த நீதியை செய்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு பாருங்க, இப்படிப்பட்ட விபரீதமான தங்களுடைய மூளைக்கு தங்க ஞானத்துக்கு தேவனுடைய ஞானத்தை விட்டுட்டாங்க. தேவ ஞானத்துக்குள்ள இருந்து பார்க்கிறத விட்டுட்டாங்க. ஆகவேதான் ஆடுகள் பாவம் பரிதாபம். எல்லாருக்கும் ஞானம் இல்லை. அப்போ ஒரு ஆசிரியரை ஏற்படுத்தி கற்றுக் கொடுக்க சொல்லும் பொழுது ஆசிரியர் சொல்றதை கேட்டுத்தான் மாணவன் படிக்க முடியும். சிலருக்கு தாங்களாய் படிக்கிற ஆற்றல் இல்லை. அதுக்குத்தான் தேவன் தன் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க தன் சித்தத்தை சொல்லிக் கொடுக்கத்தான் தேவன் ஒரு இடத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி அதற்கு வேண்டியதை செய்து நீங்க என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க என்று சொல்லுகிறார். இது தேவனுடைய நியதி, இது என்னுடைய கொள்கை அல்ல. அதை நான் செய்யும் பொழுது தேவனுடைய நியதியை நான் செய்யும் பொழுது நீங்க அப்படியே இணைந்து வரணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் உங்களை வருத்தப்படுத்தினால் தவறு. இப்ப நான் போறேன், நான் ஊழியத்துக்கு போறேன், எனக்கு அதை தாங்க இதை தாங்க என்று சொன்னா கொடுக்காது. அப்படி கொடுக்கிறதால நாம் ஒரு விபரீதத்துக்கு மாற்றுகிறோம். நாம் நம்மை அறியாமலே பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. கடந்த நாட்கள் நாம் அப்படி அகப்பட்டது உண்டு. முட்டாள்தனமான காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டபடியினால தவறாய் பார்க்க வேண்டிய தேவன் ஒரு காரியத்தை செய்தார், தேவனே செய்து முடிப்பார். நம்முடைய இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்ம இந்த இடத்துல இருந்தோம். ஏன் இன்றைக்கு
விதமான காரியங்கள் என்றால் நான் என்னுடைய உங்க மேல திணித்ததால எல்லாமே தவறாய் சத்தியத்தை பேசுறதுல எந்த பயமும் இல்லை. இதை யூடியூப்ல பார்க்கிறவனுக்கும் எனக்கு பயம் இல்லை. என்னோட எவன் கேள்வி கேட்டால பயம். நான் கர்த்தருக்கு தான் பதில் கொடுக்கிறேன். உண்மையை சத்தியத்தை ஆண்டவர் சொன்ன மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கு. நன்றாக விளங்கி கடந்த வாரம் உங்கள் மத்தியிலே சாவாமை குறித்து நான் பேசின காரியம் அது கொஞ்சம் கருகலான கடினமான சத்தியம். ஒரு சவரனுக்கு கேட்டான் இவ்வளவு தூரம் இவ்வளவு இதா போல்டா நீங்க பேசுறதுக்கு. அப்போ நான் அவருக்கு சில காரியங்களை சொன்னேன். இதுதான் உண்மை. அவர் சொன்னார் இயேசு நான் சொன்னேன் அப்படிதான் உண்மை. இப்போ இயேசு சரீரத்தோடு இந்த பூமியில இருக்கிறாரா? ஆனா அவர் நித்திய ஜீவன் உள்ள கர்த்தர் நமக்கு அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்போ அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்ன சில காரியங்களை ஆவியான சொல்லுங்க நாம் பயப்படாம பேசுகிறேன். கர்த்தருடைய ஆவியாளர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பாருங்க இப்போ பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலர்கள் பாருங்க இந்த காரியத்தை திணிக்கிறது கூடாது என்று அவங்க சொல்றாங்க. 15வது அதிகாரம் அப்போஸ்தலர் 15 24 இருந்து வாசிங்க பாப்பா 28 வரைக்கும் 185வது பக்கம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 24 வாசிங்க 28 வரைக்கும். எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினால். ஆமென். இதை அறிந்திருந்தால் சொல்லணும். நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லை. இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை போதித்து காசை உருவி கொண்டிருக்கிறார். தவறு. சத்தியத்தை தான் நம்ம போதிக்கணும். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட நாம் இல்லை. நமக்காக அதெல்லாம் நிறைவேற்றி முடித்தவர் என்ன சொல்லுகிறார்? நிழலை நம்ம நிஜத்துக்குள்ள பார்க்கணும். ஆனா நம்ம நிஜத்தை கொண்டு போய் நிழலுக்குள்ள பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கதான் தவறுகிறோம். இதுதான் ரட்சிக்கப்பட்ட பின்பாக இவர்கள் விருத்த சேதனம் பண்ணணும். நீங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் என்று அங்கே அவர்கள் அனுப்பாத தேவனுடைய அப்போஸ்தலர் அனுப்பாதவர்கள் வந்து கலங்கடிக்கிறார். இவர்கள் எல்லாம் யாரு யோசிச்சு பாருங்க. தேவனுடைய யூத ஜனங்கள். வாசிங்க அப்படி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்துக்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பி இருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்துக்கும் நொறுங்குண்டு செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. இது சத்தியத்தின் படி இதைத்தான் நீங்க செய்யணும் என்று ஆவியானவர் சொன்ன அதைத்தான் செய்யணும். ஆனா இன்னைக்கு இதுக்கு மாறான பிரசங்கங்கள் இதற்கு மாறான காரியங்கள் நீங்க கண்கூட பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவியானவர் உங்களுக்கு உடனே வெளிச்சம் போட்டு காண்பிப்பார். இது தவறு. உடனே வார்த்தையை கொண்டு உங்களுக்கு முன்பாய் போடுவார். இந்த வார்த்தையின்படி இதை நீ கேட்கக்கூடாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டு எலியாவுடைய உபவாசம் அதே போல தானிய 40 நாள் இந்த உபவாசங்கள்லாம் இப்ப நீங்க செய்ய தேவையில்லை. ஏனென்றால் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து தன் சீசருக்கு சொன்னார் மணவாளன் உங்களோட இருக்க நீங்க உபவாசிக்க தேவையில்லை. மணவாளன் எடுக்கப்படும் நாள் வரும் அப்போ நீங்க உபவாசி என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து 3 நாள் தான் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு இல்லாமல் அந்த 3 நாள் அப்போ புதிய ஏற்பாட்டின்படி நீங்க 3 நாள் உபவாசித்தா போதும். ஆனா நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அதன் பின்பாக அங்கே 10 நாள் இயேசு கிறிஸ்து இல்லை. இப்போ ஆவியானவரும் இல்லை. கொடுக்கப்படுறதுக்கு அந்த 10 நாள் அந்த 10 நாளை எந்த கணக்குல போடுறது? பிரசங்கத்தில் இருக்கிற தவறு உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க இது பார்த்துக்கோங்க. அப்படித்தானே 3 நாள் அப்படி இல்லை. உபவாசம் என்றது என்ன தெரியுமா? உண்மையான அர்த்தம் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. எல்லாவற்றையும் மறந்து அவர் சமூகத்தில் காத்திருக்கிறதா உபவாசம். அது தேவனையும் உங்களையும் பொறுத்தது.
அதுக்கு நீங்க நாள் கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை எங்கேயும் சொல்ல இல்லை, வருத்தப்படுத்தாத கர்த்தர். நீ சாப்பிடாம வந்துதான் என்னிடத்தை கேட்டா உனக்கு செய்வேண்டு ஆண்டவர் சொன்னாரோ, இல்ல நீ தண்ணி குடிக்காம இருந்தா, இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த கொள்கைகள். கிறிஸ்து 40 நாள் இருந்தாரு, அப்போ நீங்க எப்படி உபவாசம் வரி அப்படி ஒரு வரியின் தேவை இல்லை. அப்ப நீ யாரை நம்பி இருக்கிறார்? நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் நமக்கு சொல்லாதத நம்ம ஒரு நாள் திணிக்க கூடாது. அதைத்தான் இவர்கள் சொல்லுகிறார். அது பாரமாய் விசுவாச பிள்ளைகளை கெடுத்து போடும். அது நம்முடைய கொள்கை. அப்ப எனக்கு என்னுடைய ஞானத்தை நான் பேசிக் கொண்டிருக்கேன், உங்களோடு பரலோக ஞானத்தில் உட்பட்டு நான் பேச இல்லை, ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க இல்லை. ஆகவே எனக்கு தோன்றது நான் உங்களுக்கு அடித்து விட்டு கொண்டே இருப்பேன். அதுக்கு மணித்தியால கணக்கு எத்தனை போய்கொண்டே இருக்கு. பிறகு ஒரு 4 பாட்டு 4 கூத்து இப்படியே போயிட்டு சிரிச்சு கூத்து அனுமதிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆவியானவர் என்னத்தை சொல்ல வந்தா என்னத்தை செய்ய அது நமக்கு தெரியாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட கொள்கை பிரச்சாரம் செய்கிற பாருங்க, நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசியல் இருந்து கொள்கை பிரச்சாரம் அந்த இடத்துல கூட்டமா கூடி, நான் இன்னைக்கு காலையில ஒரு செய்தி பார்த்து சரியா தூக்கப்பட்டது. நடிகருடைய கொள்கை பிரச்சாரத்தில் 30-40 பேர் செத்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, சாத்தான் கொண்டு போயிட்டான். எவ்வளவு ஒரு பரிதாப நிலம், ஆத்துமா எப்படியெல்லாம் அடிக்கப்படுது. அதான் கொள்கை விபரீதம். கிறிஸ்து நம்மை விபரீதத்துக்கு உட்படுத்துகிறவர் அல்ல. நம்மை தேவன் பாரமான காரியங்களில் இருந்து மீட்டு இலகுவான அவருடைய நுகத்தை கொடுத்து நம்மை நடத்த விரும்புகிறார். நாங்கள் முட்டாள்களை போல இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சத்தியங்களை பேசவுள்ள பிடிக்காது. இப்படிப்பட்ட சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா சத்துருக்கு பிடிக்காது. பேசாத வாயமூடு, சொல்லாத வாயமூடு, இல்ல சபையிலிருந்து ஏதாவது சொல்லி ஆட்களை கொண்டு போயிருக்கோம். நன்றாய் பாருங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட சபையில கூட்டம் இருக்குது. சத்தியத்தை பேசுற சபையிலேயா பாருங்க. இன்னைக்கு தேவன் சொல்லாத காரியம் ஒவ்வொரு அடையாளங்களை கொண்டு வந்து சபைக்குள்ள வைத்து இது தேவன் காண்பு. தேவன் இல்லை, அவர் தேவன் வேற. தேவன் எனப்படுவது கர்த்தத்துவம் என்று அணிந்தாலும் நமக்கு ஒரு பிதாவும் ஒரு தேவனும் ஒரு ஆவியானவரும் தான். அவங்க எழுதி கொடுத்து இங்க இருக்கு, இதைத்தான் நம்ம செய்யணும். இது ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, மிகவும் எச்சரிப்பான காரியத்தை சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது பக்கம் எடுங்க. பார்த்து முடிக்கப்படும் சில வார்த்தைகளை பார்த்து நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்க. தேவனுடைய வார்த்தையில நீங்க உறுதியா நம்ம பாடி துதிச்சோம். நீர்காலம் ஊறப்பட்ட அந்த மரத்தை போல எந்த நேரமும் நம்ம அவருடைய வார்த்தையில நடப்பட்டு இருக்கணும். அதை நம்ம காப்பாற்றி கொண்டு போவோம். அப்பதான் கனி கொடுக்கலாம் இரவும் பகலும். 4வது வசனத்தை முதல்ல வாசிங்க. 14வது அதிகாரம் மத்தேயு 4வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமேயன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம் உண்டு. யோனாவை குறித்து தன்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்க போகிற காரியத்துக்கு முன்னாடி ஆளும் யோனா. நமக்கு ஒரு சமயம் கிடைக்கும் பொழுது யோனாவின் அடையாளம் என்னென்று பார்ப்போம். அப்போ அதை தன்னை வைத்து சொல்லிட்டு இதை நான் தான் உங்களுக்கு என்னுடைய அடையாளம், நீங்க என்ன செய்ய உங்களுக்கு அடையாளம் தருவீங்க. அப்படிப்பட்ட சந்ததி விபச்சார சந்ததி, அது பொல்லாது விபரீதம். கர்த்தரை கடிந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவை கடிந்து 6வது வசனத்தை வாசிக்கும். அதுல இயேசு அவர்களை நோக்கி சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட கொள்கை பிரச்சாரம்? சதுசேயர் ஒரு கொள்கை உடையவர்கள், பரிசேயர் ஒரு கொள்கை உடையவர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டாங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த ஆவி பயங்கரமா கிரியை செய்யுது. ஆகவே ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கையா இருக்கு. என்னத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கு? 11-12 வாசிங்க. அதே அதிகாரத்துல பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். கொள்கையின் உபதேசங்களுக்கு நீங்க உங்களை விலக்கி காத்துக்கொள்ள இல்லையா? ஒன்று சதுசேர போட மாட்டீங்க,
சதுசேரின் பக்கம் இல்ல பரிசேரின் பக்கம் போய் நின்றுவீங்க. அப்போ ரெண்டு பேருமே தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது கடினம். ஏன்னா அங்க கொள்கையில் இருக்கிறார். பவுலே அதை குறித்து எழுதி பரிசேனா இருந்த பவுலே எழுதுகிறார். அப்படிப்பட்ட கொள்கையுடைய எண்ணத்தான் கிறிஸ்து பிடித்தார். அப்போ நீங்க அதுக்குள்ள போயிடக்கூடாது பிள்ளைகள். உங்களை கெடுத்து போறதுக்காண்டி வச்சு நமக்கு பக்கத்திலே இருந்து எழுப்பிட்டு போன அநேகர் உண்டு. இன்றைக்கு கொள்கை பிரச்சாரம் செய்து திரிகிறார். சத்தியத்தை விட்டு வழி விலகி போய் கணையில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தங்களை நியாயப்படுத்தி கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் அப்படி செய்கிறது இல்லை. கிறிஸ்துடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சாதாரணம். எவ்வளவுக்கு நிந்த வருதோ, எவ்வளவுக்கு பாடு வருதோ, எவ்வளவுக்கு எல்லாம் வருதோ அவ்வளவுக்கு அவர் மகிமைப்படுவார். நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஒன்றுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பதில் கொடுக்கிற ஒருவர் உண்டு. எனக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் உண்டு. அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம அதுக்குள்ள போயிடக்கூடாது. இப்படிப்பட்டவங்க எப்படின்னா தங்களுடைய காரியங்களை கூட திணிக்கிற நமக்குள்ள. அப்போ நீங்க கவனமா இருக்கிற பிள்ளைகள். நீங்க நினைக்க கூடாது வெளியில இருந்து ஆட்கள் அனுப்புவாங்க. நம்மோடு கூட இருந்து நமக்கு தெரியும், பார்க்கும் பொழுதே தெரியும். இருக்கக்குள்ள இருந்த நிலை, இப்ப இருக்கிற நிலைமை என்ன நமக்கு தெரியும். நம்ம அப்படி பலரை சந்திக்கலாம், வெளியில சந்திக்கலாம், வேறு தேசங்களை சந்திக்கலாம், நமக்கு தெரியும். நம்ம அப்படிப்பட்டதை விட்டு ஆண்டவரே விளக்கிருங்கப்பா, இது என்னுடைய ஆத்துமாவை கலங்கடிக்குதே. நான் வாட்சி காட்டுறேன். அதான் சொல்ல, இப்படிப்பட்டவங்க பாரமானதை கொண்டு போடுவாங்க. தங்களுடைய சிந்தையில தோன்றதை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க நம்ம தான் அறியாம ஐயோ பாவம் நாங்க எந்த பக்கம் போல தெரியாம ரெண்டுக்கு சார்பா நின்றுட்டு கடைசியில குட்டுப்பட்டு நம்ம நிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் வேணாம், இப்படிப்பட்ட விலகி. நான் சொல்ல, வேதம் சொல்றது பிள்ளைங்க. ஆண்டவரே சொல்ற, ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு பவுல் என்ன சொல்கிறார்? கலாத்தியருக்கு 5வது அதிகாரம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 6ல இருந்து 13 வரைக்குள்ள வார்த்தைகளை வாசிங்க. 5வது அதிகாரம் கலாத்தியர் 262வது. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இது வஞ்சனையின் போதனை, இது கொள்கையின் போதனை, இது அழைத்த கர்த்தரால் உண்டானது அல்ல. ஆகையால் ஞானம் என்று எண்ணப்படுகிற விபரீதம் என்று எழுதி வைக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. புளிப்புள்ள கொஞ்சமாவானது செய்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் அதற்கேற்ற ஆக்கினியை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்துக்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வருவிடல் ஒளிந்திருக்கும். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கிறிஸ்து சொன்ன வார்த்தையை வைத்து பவுல் பேசுகிறார். புளித்தவா உங்களோட வாழ்க்கையை உப்ப பண்ணிடு. அது அப்படிப்பட்டவன் தரிப்புண்டு போயிடட்டும். உங்களை கெடுக்கிறான், அவன் சத்துருவினுடைய கையா. அப்படிப்பட்டவன் உங்களுக்கு வேண்டாம். ஆக நீங்க அழைக்கப்பட்டது கிறிஸ்துவின் சுயாதீனத்துக்கு, அந்த அன்புக்கு. அந்த அன்பினால எல்லாம் செய்யுங்க. கொடுத்தாலும் அன்பினால கொடுங்க, தாங்கினாலும் அன்பால தாங்குங்க, எல்லாத்தையும் அன்பால செய்யுங்க. கொள்கைக்குள்ள மாட்டுப்பட்டு செய்யாதீங்க. கொடுக்க விருப்பம் இல்லையா, நீங்க கொடுக்காம இருக்கலாம். அது நீங்க கிறிஸ்து மேல வைத்திருக்க அன்பு காண்பிக்கிறது. நீங்க அன்பு கூறீங்களா இல்லையா என்பதை அது காண்பிக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட அழுத்தங்களுக்குள்ள உங்களை கொண்டு வந்து தங்களுடைய இச்சைகளை உங்களுக்கு பேசி தங்கட காரியங்களை செய்து நான் மட்டும் என்னுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு நான் போயிட்டா சரி என்று சொல்றவன் சரியா. உங்க எல்லாருக்கும் ஒரு தரிசனம் இருக்கு.
சபையில இருக்கிறீங்க, தரிசனத்துக்குள்ள ஒரு மனிதர் கொடுத்தா நீங்க சேர்ந்து உதவி செய்யறா, அவர்களுக்கு உதவி ஒத்தாசை, அது தப்பு இல்லை. ஆனா உங்களை கருவில கண்டவர் ஒரு தரிசனத்தை உங்களுக்கு வச்சிருப்பார், அதுக்கு நீங்க தேவை, அதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஆண்டவர். ஏற்ற காலம் வரும் பொழுது அதுக்கு நேராக உங்களை பிரித்து கொண்டு போவார். இல்ல ஒரு ஊழியத்தோடு இணைந்து உங்களை கொண்டு போனா அதுக்கு ஏற்ப கொண்டு போவார், அதுக்கு ஏற்ற இருதயத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். நாங்களா ஆக்களை பிடிக்கக்கூடாது. அழைக்காதவன லோத்த தேவன் அழைக்கல, அழைத்தது ஆபிரகாமை மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு வாண்டு, ஆனா கூட்டிக் கொண்டு போனது லோத்த. லோத்து போனது வேற காலம். நல்ல இடத்த கண்ணுடைய போய் லோத்து இருந்துட்டான், எல்லாம் போச்சு. இப்ப ஒன்றுமே இல்லாம ஒன்றுமே இல்லை. இப்ப மலையில போய் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவன் சம்பாதிச்ச எல்லாமே அக்கினி பட்சித்து கூட மலையை கூட போயிட்டான். யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம கவனமா இருக்கு. எனக்குரியதை நான் நிற்பேன். ஆபிரகாம் தரிசனத்தை பெற்றுக்கொண்டான், தரிசனத்துக்கு நேராகவே போய் கொண்டே இருந்தான். அந்த தரிசனத்துல பவுல் சொன்னது மாதிரி சொல்ற, நான் நியாய பிரமாணத்தை பிரசங்கித்த எனக்கே இவ்வளவு பாடுகள். நியாய பிரமாணம் நல்லா கொடு 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 என்று சொல்ல, அது இல்லை. நான் சிலுவையை குறித்து பிரசங்கிக்க வந்தேன், என் கிறிஸ்துவின் மேன்மையை குறித்து பிரசங்கிக்க வந்தேன். அதெல்லாம் மற்றெல்லாம் குப்பை நஷ்டம். என் தேவன் என்னை போஷிப்பார், என் தேவன் என்னை நடத்துவார். அதான் ஊழியம், அதுதான் ஊழியம், கிறிஸ்துவின் ஊழியம். அதுதான், அதுக்குள்ளதான் நீங்க நிக்கணும். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நீங்க உண்மையா கர்த்தருக்கு நன்றி சொல்லி, அப்படிப்பட்ட ஊழியர் நீங்க இணைந்திருந்தாலே உங்களை கர்த்தர் ஆசைத்து உங்களுக்குரியதை ஏற்ற காலத்தை அவனை கொண்டு பேசி நடத்தி கொண்டு போவார். ஆண்டு நன்றாக விலகிக் கொள்ளுங்க. தவறான வழிநடத்தல்கள், தவறான காரியங்கள், தவறான வார்த்தைகளை மாத்தி 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 அடித்து விட்டதால ஆடுகள் சிதறி போயிட்டு தேவன் பார்க்கிறார். எஞ்சி இருக்கிறது கொஞ்சம், இதையாவது நான் காப்பாற்ற, இதையாவது நான் சரிப்படுத்த, இதையாவது நான் குணப்படுத்த, இதையாவது கொண்டு நான் என் சித்தத்தை செய்யட்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அப்போ மீண்டுமாய் பவுல் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அழகாய் எழுதுகிறார். அழகான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பவுலை கொண்டு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அவன் இன்னொரு 5-10 நிமிஷத்தை முடித்து 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் விடுங்க, 253வது பக்கம். நன்றாக செவி கொடுத்து கேளுங்க இந்த வார்த்தைகளுக்கு. 13ல இருந்து 16 வரைக்கும் அழகான ஒரு விளக்கத்தை தெளிவாய் பவுல் கொடுக்கிறார். வாசிங்க. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தட்டத்தக்கதாக தேவனுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிடத்தை வந்தட்டாதவர்களால் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோம். எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று நம்பிக்கையாய் இருக்கிறோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் எல்லைக்குள்ள நான் இன்று எனக்கு கொடுத்ததை நான் செய்ய பழகிறேன். உங்க எல்லைக்குள்ள நீங்க நின்று செய்ய பழகிறேன். அப்படி இருந்து நம்ம காரியம் செய்யும் பொழுதுதான் தேவன் நம்மை சரியா இணைத்து கொண்டு போக முடியும். நான் என்னுடைய எல்லைகள் கொண்டு உங்களுடைய எல்லையை நான் வலுக்கட்டாம பிடிக்க கூடாது. இன்னைக்கு ஊர்ல காணி பிடிக்கிறேன் நன்றாக விளையாடுகிறோம். பால் அழகாய் சொல்லலாம். அளவு பிரமாணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஒரு குறி இடை கொடுத்திருக்கிறார், ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்குள்ள இருந்துதான் நான் சகலத்தையும் செய்கிறேன். அதை விட்டு செய்ய போகும் பொழுதுதான் இப்போ எனக்கு ஆண்டவர் பிரத்யட்சமா அந்த நாட்களில் எனக்கு அவ்வளவா இது நான் தேவன் ஒரு காரியத்தை தெளிவாய் பேசின மகனுக்கு, என்னுடைய மகனுக்கு 6 வயசு இருக்கும் பொழுது ஏர்போர்ட்ல வைத்து பேசின காரியம் இன்றும் என் காதல இருக்குது. நான் அதை மறக்கவே இல்லை. அப்போ தரிசனம் தந்தவர் அதை நிறைவேற்றுவார். அந்த தரிசனத்துக்கு
போக முடியாதபடி பல தடைகள் வந்து பல தடைகள். யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு இருந்தா எவ்வளவு தூரம் தேவன் துக்கப்பட்டிருப்பான். அடவே எனக்கு ஒரு அளவு பிரமாணம் தந்துட்டீரே, அப்ப இதுக்குள்ள நான் காரியத்தில் கொண்டு இல்லை. ஆண்டவர் சில நேரத்தில் சொல்ல வெயிட் பண்ணு. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டான். ஆனா 24 வருஷ காத்திருப்புக்கு பின்பாகத்தான் பிள்ளை. அப்போ நன்றாக யோசிச்சு கொள்ளுங்க. தேவன் கொடுத்தால் அதை தேவன் செய்து முடிப்பான். அது எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நாம் சில நேரத்தில் அந்த நேரத்தில் நம்முடைய புரிந்து கொள்ளுகிற தன்மை தவறாயிருக்கு. தேவன் எந்த ரீதியில நடத்த போகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டா நான் மற்ற எல்லைக்குள்ள போக மாட்டேன். நான் போயிருந்த அகப்பட்ட கண்ணிக்குள்ள நானும் தவறான வார்த்தை பிரயோகங்களை செய்து தவறாக வந்து உங்க மத்தியில நிற்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ உங்களை வைத்து என்ன கேள்வி? அப்போ சொல்லப்படுகிற வார்த்தைகள் நான் சரியாக ஒப்பு கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு இதை கொடுத்தா இது எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம். இதுக்குள்ள நான் இருந்து பேசணும், இதுக்குள்ள இருந்து காரியம் செய்யணும். அதை நீங்க ஒரு நாள் மறக்க கூடாது. நீங்க யாரும் தேவையில்லாத காரியங்களுக்குள்ள போய் அகப்பட்டுறாங்க. அதுக்கு தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நம்ம எல்லாத்தையும் நிதானித்தறிய தேவன் யாரையும் வருத்தப்படுத்துகிறவர் அல்ல, விசனப்படுத்துகிறவர் அல்ல, மனமுடைய பண்ணுகிறவர் அல்ல. அவர் சொன்னார், பொல்லாதவர்களே நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் நன்மையானதை கொடுக்கிறேன். அப்போ நன்மையை கொடுக்கிற தகப்பன் தன் பிள்ளைகளுடைய அளவு பிரமாணத்தை அளந்தவர் தான் நம்முடைய அதிசயமான தகப்பன், அற்புதமான தகப்பன், ஆலோசனை கர்த்தர். அதான் நம்முடைய ஆலோசனைகள் அதிசயம். சில நேரத்தில் சத்துரு நமக்கு நல்ல ஆலோசனை வர முடியாத படிக்கு நம்ம வேறு பாதையில் கொண்டு போயிருக்கோம். நம்ம அதுக்குள்ள அகப்பட்டுட்டோம். அடையில நான் சொல்ல, ஆனால் நம்முடைய அறியாம நாம் இருந்து கத்தர்கள் கதறி அழும் பொழுதுதான் தேவன் ஒவ்வொன்றாய் நம்ம தூக்கி எடுக்கிறான். இந்த ஊழியத்தை நம்ம முன்னெடுத்து போக முடியாத படிக்கு பணத்தால இன்றைக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்? நம்ம மடத்தனமாய் சில காரியங்களை செய்தபடுகிறான். நம்ம கொள்கைக்குள்ள மாட்டி தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம விட்டு நம்ம முரட்டாட்டம் பண்ணி அப்படியா இது அதுக்கு பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய வேதம் எனக்கு என்ன சொல்லுதுன்றதை நாம் பார்த்திருந்தா ஒரு பிரயோஜனம் நமக்கு அநேக காரியத்தில் பிரயோஜனமா இருக்கு. இன்றைக்கு நம்ம பிரயோஜனம் மட்டும் நிற்க மாட்டோம். இந்த இடத்துக்குரியவர் பணத்தை தாண்டி கேட்ட பொழுது நான் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணி உண்மையா சொல்லுகிறேன் உங்களுக்கு, என் மனைவி சாட்சி. ஆண்டவரே, நான் டெலிஃபோன் எடுத்தா இப்போ ஆண்ட சொல்லி எடுக்காத டெலிஃபோன் நான் எடுக்கவே இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். காலையில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்ன செய்ய, இப்போ இந்த பணத்தை நான் எப்படி சந்திக்கிறது? யார் மேலே இந்த பாரத்தை சுமத்த முடியும்? அது வேண்டாம் ஆண்டவரே, இதை நான் சந்திக்கட்டும், எனக்கு உதவி செய்யுங்க. இல்லை நல்ல உள்ளங்கள் என்னோடு இணைந்து வர்ற இருந்தால் அந்த உள்ளங்கள் இணைந்து கொள்ளட்டும், நாங்கள் இதை செய்யணும். ஆனால் யாரும் எங்களால் இந்த காரியத்தால் தூக்கப்படக்கூடாது. என்னோட சகோதரன் அகப்பட்டு இருக்கிறோம். அப்போ இது கூட ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு திடீரென்று பார்த்தா கால் வருது. அப்போ மலை பக்கத்தில் அமர்ந்துருந்தான், மைக்கில் போட்டுட்டு எடுத்து அந்த மனிதன் காசை பத்திரமா காசு போடு, இவ்வளவு காசு தரணும், அது இதன்னு முதல்ல கையில் ஒன்றுமே கதைக்க கேட்டுட்டு இருந்துட்டு அவருக்கு நான் 2 வார்த்தை தான் சொன்னேன். நீ எங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறா, அதை நிமித்தம் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. ஏனென்றால் இந்த இடத்துல நாங்கள் கூடுறது கிழமையில ஒரு நாள் தேவன் ஆராதிக்க, இந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்துறது ஆராதிக்க, அதுக்காக நீ தந்த இடம். எங்களுக்கு இப்போ வசதி இல்லை, எங்களால் 400 யூரோ செலுத்த முடியாது. என்ன, நாங்கள் 4 குடும்பம் தான் இருக்கிறோம், எங்களுக்கு கரண்ட் பில் கட்டணும், அது கட்டணும், நாங்கள் என்ன செய்யணும் நீ சொல்லு. அவர் சத்தமே இல்லை, மனை கேட்டு திடீர்னு சொன்னான், சரி ஆபிரகாம் நீ சொல்லு. அப்போ நான் அவனுக்கு துக்கம் உண்டாக சரி 350 யூரோக்கள் நாங்கள் தருகிறோம். இப்போ அவன் கணக்கு பார்த்தது இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் 400 யூரோக்கள், நம்ம ஏப்ரல் வரைக்கும் பணத்தை செலுத்தி விட்டோம். இப்போ அங்கால இருக்குது. அப்போ சொன்னான், ஓகே ஏப்ரல்ல இருந்து அந்த மாதம் தொடங்கி நீங்க 350 யூரோ படி எனக்கு கணக்கு பண்ணி தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதால ஒரு குறிப்பிட்ட பணம் நமக்கு கர்த்தர் உதவி செய்தார். இப்போ இந்த மீதி பணத்தை நம்ம கட்டி முடிக்கணும். அப்போ இதை ஏன் சொல்றேன் என்று சொன்னா, நான் என் கொள்கையில இந்த இடத்துல நின்று இருந்தேன்டா நான் எங்கேயோ போய் அழிஞ்சிருப்பேன். ஆனா தேவனுக்கு தெரியும்
தேவனுக்கு தெரியும் என் பிள்ளை எதை செய்தான், எப்படி செய்தான், இந்த பணத்திலிருந்து அவன் எதையாவது எடுத்தது உண்டோ என்ன சொல்லுவாங்க. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. கணக்கு எழுதினதான் என்னுடைய வேலை. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாத்தையும் நிதானித்து பார்க்க. இப்போ நம்ம தான் மிஞ்சி இருக்கிறோம். நம்ம விரும்பி யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை, யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ணுறதும் இல்லை. நான் உண்மையாக கற்றுட்டு ஆண்டவரே எனக்கு கிருபை தான், எனக்கு வேலைகளை தாங்க, என் மனைவிக்கு கொஞ்சம் வேலைகளை கொடுங்க. என்னுடைய வேலைகள் இல்லை, நான் குறைந்த அளவில் வேலை செய்கிறேன், மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது ஆண்டவருக்கு தெரியும். நான் போய் சொல்ல வேண்டிய தேவ சம்பந்தத்தை நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போது ஆண்டவர் பலியை திறப்பான். நிச்சயமாக இதை நான் செய்து முடிப்பேன். உங்கள் யாருக்கும் எந்த பாரமும் வராதபடி கர்த்தர் என்னுடைய தேவைகள் சபைக்குரியதை நிச்சயமாக சந்திப்பான். அப்போது நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நாம் தவறான காரியங்களுக்கு அகப்பட்டபடியினால தவறான காரியத்தில் நமக்கு முன்பு இருந்து நம்ம நடத்தின இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அங்கேருந்து வீடியோ பண்ணி அனுப்பணும், நடத்திட்டு நான் இப்போ இந்த இடத்துல நடத்திட்டு போனால் எனக்கு தெரியும் சபையில் 4 ஆடு தான் இருக்கு, அதுலேயும் எல்லாம். அப்போது நமக்கு தெரியும். எங்கேயுமே சொல்ல இல்லை, இந்த இடத்துல நான் அடுத்த ஊழியத்துக்கு போனால் இங்கே இருக்க சபை தாங்கணும் என்று வேதத்தில் வசனம் எழுத இல்லை. நன்றாக விளங்கிக்கொள்ளுங்க. விரும்பினா அவங்க கொடிய தரித்திரத்திலும் அவங்க விரும்பி செய்தாங்கன்னு தான் பவுல் எழுதி வச்சுக்கிறாங்க. விருப்பத்தோடு செய்தாங்க, விரும்பி கொடுத்தாங்க. அதை கர்த்தர் அங்கீகரி. யாரையும் விசனப்படுத்தி கட்டாயப்படுத்தி தேவன் எதையும் செய்யலாம் அப்படி நம்ம ஒரு நாள் செய்யக்கூடாது. நான் தான் இந்த இடத்துல இருந்து ஊழியத்துக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் கடந்து போனாலும் நீங்க யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம். இப்பவே தேவ சமூகத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், யார்ட்டையும் நான் உதவி கேட்க போறதும் இல்லை. எனக்கு பணம் அனுப்புங்கன்னு ஒரு ஃபோன் கூட நான் அடிக்க கொண்டு வைக்க மாட்டேன். வேண்டாம், எப்படி இருக்கீங்க, சுகமா இருக்கீங்களான்னு மட்டும் விசாரிப்பேன். உண்மையாக சொல்லுங்க, நீங்க யாரும் எனக்கு பணம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்க இதயத்துல உண்மையா அன்பு நிமித்த ஏதோ ஏவினா விரும்பினா நீங்க கொடுக்கலாம், அது தப்பி. ஆனா நானா என் வாய் திறந்து உங்க ஒருவர் இடத்திலும் இந்த இடத்தை விட்டு நான் நியமிக்கப்பட்ட எந்த ஸ்தலத்தை எந்த ஊழியத்து போனாலும் உங்களை யாரையும் நான் வருத்தப்படுத்த மாட்டேன். நன்றாக விளங்கி கொள்ளுங்கள். யார்கிட்டையும் அடித்து நான் உங்களை நடத்தினேன், உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தேன், அதால இப்ப எனக்கு தேவை, காசு அனுப்புங்க, அதை அனுப்புங்க, இவ்வளவு போட்டுடுங்க, அப்படியெல்லாம் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். தேவன் அந்த நிலையிலிருந்து என்னை காப்பாங்க, நிச்சயமா காப்பாங்க. அந்த நிலைக்குள்ள என்னை கொண்டு போகவும் மாட்டேன். உண்மையா மனம் துக்கத்தோடு பாரத்தோடு சொல்றேன். ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஏன் இவ்வளவு தூரம் எனக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லாத்தையும் கணக்கில் வச்சிருக்கு. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் தேவனுடைய சமத்தை தேவனுக்கு செய்யுது. ஆனாலும் உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன், அப்படி நீங்களும் சிறாகப்பட்டிருக்கிறீங்க. பாவம், எனக்கு சரியான துக்கம். ஆனால் என்னால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தால் நான் உதவி செய்யிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ நீதிமொழிகள் 2 வசனத்தை பார்த்து முடிக்கப்படும். நீதிமொழி 29:18 வாசிங்க. நமக்கு தெரிஞ்ச 788வது பக்கம் 18வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம். தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனே பாக்கியவான். என்ன வேத வார்த்தையை கொண்டு உங்களுக்கு சொல்லப்படாவிட்டால், இந்த வேத வார்த்தையை நம்ம காத்துக்கொள்ளாம விட்டால் நாம் என்ன சீர்கெட்டு போவோம். அப்போ அதுக்கு காரணம் நாம் உங்கள் வேதத்தை சத்தியத்தை சரியாக கேட்க இல்லை, நம்ம சரியாக காத்துக்கொள்ள இல்லை, மிக கவனம் இல்லை. அது நம்ம கொள்கைக்குள்ள கொண்டு போறது இப்படிப்பட்ட காரியங்கள் தான். வேதத்தை காக்கணும். வேதம் என்ன சொல்லுது அதைத்தான் நீங்க வச்சுப்பாங்க. அதான் போல் சொல்ற ஞான நன்மை உங்களுக்கு விதைத்திருக்கிறேன். உங்களுடைய சர்வ நன்மையை கேட்டா தவறா இல்லை, ஆனாலும் அதை நான் செய்வது இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. என்ன தேவன் இன்னொரு தேசத்துல கொண்டு போய் வச்சிருந்தா அங்கே என் தேவையை அவர் சந்திப்பார். ஆபிரகாமை ஊரை விட்டு கொண்டு வந்தவர் கானானில அங்கே மக்கபேலா என்கிற மனைவி மறைத்த பொழுது அந்த கல்லறை பூமியை வேண்டதுக்கு தேவனே பணம் கொடுத்தபடியால் தான் ஆபிரகாம் சொன்னார், நீ ஃப்ரீயா எனக்கு தராத, நான் பணம் கொடுத்து இந்த இடத்தை
வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்டவர். கர்த்தரை நம்புகிற எந்த மனுஷனும் நிச்சயமாய் செழிப்பான் என்றால் கர்த்தர் கைவிட மாட்டார். அதிசயமான தேவன், அற்புதமான தேவனுடைய பிள்ளைகள். நான் இதை மறக்க கூடாது. இதை விட்டுட்டு நான் என் வழியை சிந்தித்து எனக்கு ஆதாயம் தேடும் பொழுதுதான் அது கொள்கையால் விபரீதமாய் மாறுகிறது. ஆகவே நான் பவுலுக்கு சொல்றேன், உன்னிடத்து ஒப்புவிக்கப்பட்டா உனக்கு கொடுத்த வார்த்தை மிக கவனம், மிக கவனம். அதை காத்துக்கொள், அதை காத்துக்கொள், அதை விட்டுறா. இப்போ இன்னொரு 28 நீதிமொழி 28 எடுங்க, அதை பார்த்து முடிப்போம். 19-20 வாசிங்க. 788 பக்கம். தன் நிலத்தை பயிரிடுகிறவர் ஆகாரத்தால் திருப்தி ஆவார். வீணரை பின்பற்றுகிறவரோ வறுமையால் நிறைந்திருக்கிறார். எனக்கு கொடுத்த நிலத்தை தனம் பயிரிட, அந்த நிலத்துல நான் நல்லதை பயிரிட்டா எனக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும். அதால நான் திருப்தியா, அதால நான் செழிப்பேன், அதால எனக்கு எப்பொழுதுமே நல்ல காரியங்கள் உண்டு. அதை நான் விட்டுட்டு நான் வேறு காரியங்கள் செய்வேன் என்று சொன்னால் நான் வீணரை, அதாவது என்னுடைய சுய சிந்தைய, என்னுடைய ஞானத்தை, என்னுடைய வழிகளை, கொள்கைகளை நான் பின்பற்றினால் நான் வீணனாய் போய்விடுவேன். அன்றுபட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீ விதிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இன்றைக்கு இந்த கொள்கையின் பிரச்சாரம் நம்ம அதுக்கு தான் நடத்துது. ஆனா உண்மையா நீங்க கர்த்தருக்குள்ள இருந்துட்டா அவர் நடத்துவார். யோசேப்பை நடத்தலையா? ஆபிரகாமை நடத்தலையா? யாக்கோபை நடத்தலையா? பவுலை நடத்தலையா? பேதுருவை நடத்தலையா? யோவானை நடத்தலையா? இந்த வேதத்தில் எழுதப்பட்ட எந்த பரிசுத்தவான நடத்தையில நம்ம கண்கள் காண்கிற பரிசுத்தவான்கள், உண்மையாய் கர்த்தரை நிற்கிற எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம பார்த்து பிரமிக்கிறோம். இவர் எப்படி உண்டாயிட்டு? ஆனா பாருங்க, வாயிலிருந்து சத்தியம் வந்து கொண்டிருக்க நமக்கு தெரியுது. உண்மையுள்ள மனுஷனை ஆசிரியர். ஆனா ஐஸ்வர்யத்தை நாடி தன்னுடையதை கொண்டு திணிக்கிறவன், தன் கொள்கையை, அவனும் தன்னுடைய வகுத்த கொழுக்கப்படுத்தார்கள். அங்க கர்த்தர் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய எந்த விதமான காரியம் இல்லை. அங்க சாத்தான் நின்று அநேகரை வறுமையில போட்டு கொண்டிருக்கிறான், வறுமைக்குட்படுத்தி கொண்டிருக்கிறான். நம்ம தேவனுக்குரியதை நாம் நீதியாய் செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். நம்ம அதை விட்டுட்டு நம்முடைய காரியத்துக்கு, நம்முடைய இதுக்கு நாம் செய்யும் பொழுது அங்கு தவறாய் போய்விடும். அதை தேவன் செய்யக்கூடாது என்று சொல்ல இல்லை. ஆனால் தேவன் அவர் நமக்கு கொடுத்த நீதிகளையும் எல்லா நியாயங்களையும், இயேசு கிறிஸ்து யோவானிடத்தில் சொன்னதுதான், எல்லா நீதிகளையும் நிறைவேற்ற அது தேவனுக்கு முன்பாக பிரியமாய் அவருக்கு சாட்சி. அந்த நீதிக்குள்ளதான் நானும் நீங்கள் நிற்கணும், நம்முடைய கர்த்தருக்குள்ளதான் நானும் நீங்கள் நிற்கணும். நம்ம வேண்டாத இப்படிப்பட்ட உபதேசங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம போகாம, வேதம் உங்க கைகள்ல இருக்குது. வேதத்தை காத்துக்கொள்ளுங்க, பாக்கியவான்களா இருங்க, கர்த்தருக்கு கனி கொடுங்க. உங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதும், உங்களுக்கு நிலையான வீட்டை கட்டுவதும் அவர் செய்து முடிப்பார். நமக்கா யாவும் செய்து முடிக்கிறார். சமூகத்தில் எழுந்திருந்து அவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நம் தேவன்